தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். சிஐடிக்கு அழைக்கப்படும் நாடாளுமன்ற ஊழியர்கள். தவளக்கல பகுதியில் கடத்தப்பட்ட மாணவி தொடர்பில் தந்தை வெளியிட்டுள்ள தகவல். சீன ஜனாதிபதியை சந்திக்கவுள்ள அனுர. விவசாயிகளுக்கு வெளியான அறிவிப்பு. இந்த மாத இறுதியில் வங்கிகளுக்கு வரப்போகும் பணம். தைப்பொங்கல் விடுமுறை. பொதுமக்கள் மீண்டும் பணிக்கு திரும்ப விசேட போக்குவரத்து. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சீன நாட்டைச் சேர்ந்த தந்தை மகள் அதிரடி கைது. தாய் தலையில் துப்பாக்கி. யுவதியை கடத்தி சென்ற சந்தேக நபர்களுக்கு நேர்ந்த கதி. தமிழர் பகுதியொன்றில் நீராட சென்ற இளைஞனுக்கு நேர்ந்த நிலை. தொடர்பான விரிவான செய்திகள். நாடாளுமன்ற இணையதளத்தில் நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவின் பெயருக்கு முன்னால் கலாநிதி பட்டம் குறிப்பிடப்பட்டமை தொடர்பாக வாக்குமூலம் பெறுவதற்காக நாடாளுமன்ற ஊழியர்கள் பலர் நாளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளனர். இதன்படி நாடாளுமன்ற பதிவு அலுவலகத்தின் உயர் அதிகாரி உட்பட பலர் அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னதாக சம்பந்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக வாக்குமூலம் பெறுவதற்காக நாடாளுமன்ற தொடர்பாடல் பிரிவு பணிப்பாளர் உட்பட பலர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தனர். அத்தோடு குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளும் நாடாளுமன்றத்துக்கு சென்று அதிகாரிகள் சிலரிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்திருந்தனர். எனினும் சபை முதல்வர் காரியாலயத்தில் இருந்து வழங்கப்பட்ட தகவல்களுக்கு அமைய ஹர்ஷன நாணயக்காரவின் பெயருக்கு முன்னால் கலாநிதி பட்டம் பதிவிடப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. நாடாளுமன்ற இணையதளத்தில் நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவின் பெயருக்கு முன்னால் கலாநிதி பட்டம் குறிப்பிடப்பட்டிருப்பது தொடர்பாக அமைச்சர் சமீபத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு வழங்கியதோடு அது தொடர்பாக தற்போது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. கம்பளை தவளக்கல பகுதியில் பாடசாலை மாணவி கடத்தப்பட்ட விவகாரம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இன்றைய தினம் கம்பளை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். கடத்தப்பட்ட மாணவியும் இதன்போது நீதிமன்றம் முன்னிலைப்படுத்தப்படுவார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. கம்பளை தவளக்கல பகுதியில் வைத்து கடத்தப்பட்ட பாடசாலை மாணவியையும் அவரை கடத்திய சந்தேக நபரையும் நேற்றிரவு அம்பாறை போலீஸ் அதிகாரிகள் தவளக்கல போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதேபடி போலீஸ் நிலையத்துக்கு வருகை தந்த கடத்தப்பட்ட கூறப்படும் மாணவியின் தந்தை இந்த கடத்தல் சம்பவம் பணம் பறிக்கும் நோக்கத்துக்காக மட்டுமே மேற்கொள்ளப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் தனது மகளுக்கும் அவரை கடத்திய சந்தேக நபருக்கும் இடையில் காதல் உறவு எதுவும் இல்லை எனவும் தனது மகளை கடத்திய சந்தேக நபர் தனது மருமகன் என்றும் ஆனால் இனி இருவரை பற்றி தனக்கு தெரியாது என்றும் இதன்போது குறித்த தந்தை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாளை சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கை சந்திக்கவுள்ளார். சீனாவிற்கு 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாளை பிற்பகல் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கை சீன மக்கள் மண்டபத்தில் வைத்து சந்திக்கவுள்ளார். இலங்கை ஜனாதிபதிக்கும் சீன ஜனாதிபதிக்கும் இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளின் பின்னர் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கடந்த நவம்பரில் ஏற்பட்ட வெள்ளத்தால் சேதமடைந்த பயிர்களுக்கான இழப்பீடு இந்த மாத இறுதியில் வழங்கப்படும் என்று வேளாண்மை மற்றும் விவசாயிகள் காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது. பயிர் சேத மதிப்பீடுகளில் சுமார் 95% தற்போது நிறைவடைந்துள்ளதாக அதன் தலைவர் பேமஸ்ரீ ஜெசிங்கராஜி தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, திருகோணமலை மற்றும் மன்னார் போன்ற பகுதிகளில் பயிர் சேத மதிப்பீடுகள் தற்போது இறுதி கட்டத்தில் உள்ளன. கமநல சேவை நிலையங்களில் இருந்து இறுதி பரிந்துரைக்கப்பட்ட இழப்பீட்டு ஆவணங்கள் கிடைத்தவுடன் சம்பந்தப்பட்ட நிதி விவசாயிகளின் வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என்று அத்தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார். விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபை, விவசாய அபிவிருத்தி திணைக்களம், விவசாய ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தி உதவியாளர்கள், உத்தியோகத்தர்கள் மற்றும் விவசாய சங்க தலைவர்களின் பங்களிப்புடன் சேத மதிப்பீட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. கடந்த நவம்பரில் இருந்து தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை, அதனால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக நாடளாவிய ரீதியில் விவசாயிகளின் நெல் உட்பட
பிரதானிய பயிற்சிக்கு அழிவடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தைப்பொங்கல் தினத்தை கொண்டாடுவதற்காக தங்களது சொந்த ஊர்களுக்கு சென்ற பொதுமக்கள் மீண்டும் பணிக்கு திரும்புவதற்கு தேவையான போக்குவரத்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதன்படி பயணிகளின் தேவைக்கேற்ப மேலதிக பேருந்துகளை சேவையில் ஈடுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் பிரதி பொது முகாமையாளர் பண்டுக ஸ்வர்ணஹன்ச தெரிவித்துள்ளார். இதனிடையே காங்கேசந்துறை மற்றும் பதுளை ஆகிய பிரதேசங்களில் இருந்து 3 விசேட தொடருந்துகளை இன்று சேவையில் ஈடுபடுத்துவதற்கு தொடருந்து திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இலங்கையிலிருந்து இரத்தின கற்களை கடத்த முயன்ற சீன நாட்டவர் ஒருவரும் அவரது மகளும் சுங்க அதிகாரிகள் குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து நேற்றிரவு 45 வயதான ஆண் மற்றும் அவரது 21 வயது மகளை சுங்க இலங்கை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். சோதனையின் போது அவர்களின் உள்ளாடைக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 1,74,50,875 ரூபாய் பெறுமதியான இரத்தின கற்களின் அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளது. மொத்தமாக 689.5 கிராம் எடையுடைய மூன்ஸ்டான்ஸ், ஹெஸ்னோடெக்ஸ், கார்னெட்ஸ், ஸ்டார் சைபர்ஸ், கேட் சைஸ் மற்றும் எமரால்ட்ஸ் ஆகிய இரத்தின கற்களின் இருப்பு உள்ளடங்குவதாக இலங்கை சுங்கம் மேலும் தெரிவித்துள்ளது. கேகாலை தெரணியக்கள பகுதியில் உள்ள வீடு ஒன்றுக்குள் அத்துமீறி புகுந்து தாயின் தலையில் துப்பாக்கி வைத்து மிரட்டி யுவதியை கடத்தி சென்றுள்ளதாக கூறப்படும் 2 சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் கேகாலை, தெஹியோவிட்ட மற்றும் சுதன்கம ஆகிய பகுதிகளில் வசிக்கும் 17 மற்றும் 19 வயதுடையவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். கடத்தி செல்லப்பட்ட யுவதி கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் ஒருவருடன் நீண்ட காலமாக காதல் உறவில் ஈடுபட்டு வந்துள்ளார். இதனை அறிந்து கொண்ட தாயார் யுவதியை சில நாட்களுக்கு உறவினர் வீட்டில் தங்க வைத்துள்ளார். பின்னர் இந்த யுவதி கடந்த 12ஆம் தேதி தனது தாயாரின் வீட்டுக்கு மீண்டும் சென்றிருந்த போது சந்தேக நபர்கள் இருவரும் யுவதியின் வீட்டுக்குள் அத்துமீறி புகுந்து தாயின் தலையில் துப்பாக்கியை வைத்து மிரட்டி யுவதியை கடத்தி சென்றுள்ளனர். இதனையடுத்து கடத்தி செல்லப்பட்ட யுவதியின் தாயார் இது குறித்து தெரணியக்கள போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார். போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். மன்னார் குஞ்சுக்குளம் பகுதியில் வைத்து மல்வத்து ஓயாவில் நீராட சென்ற இளைஞர் ஒருவர் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளதாக மடு போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாட்டை தொடர்ந்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவத்தில் பெசல்லாவ பகுதியைச் சேர்ந்த 23 வயதுடைய ஒருவரே காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேற்படி நபர் 5 பேருடன் மடு தேவாலயத்துக்கு சென்றுவிட்டு மல்வத்து ஓயாவில் நீராட சென்ற போதே நீரில் மூழ்கி மாயமாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மாயமான நபரை கண்டறியும் நடவடிக்கையில் மடு போலீசார் இராணுவத்தினரின் உதவியை பெற்று தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். இத்துடன் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.